உங்கள் வீட்டில் குழந்தைங்க எந்த காய்கறியுமே சாப்பிட்டது இல்லையா? அப்போ இந்த மாதிரி பீட்ரூட் குழம்பு வச்சு தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நான்வெஜ் டேஸ்ட்டில். எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போடுறதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததும் அதில் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் சூப்பரான பீட்ரூட் குழம்பு இல்லாட்டி கிரேவி நம்ம எதனாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் ட்ரை பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.